நம்ம சேனல் ஐடில போக வேண்டாம். அதுக்குன்னு இன்னொரு சேனலோ, வேற ஏதோ வச்சுட்டு, அதுல போயிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அது இப்ப நம்ப அ இவன் நவீன் தம்பி சொல்லுச்சு. ஒருத்தங்க வந்து 40 ரெடி பண்ணலாம். கமெண்ட்ஸ் 40 ஐடிஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? அப்ப அந்த 40 அவன் கண்டுபிடிக்கிறான். எல்லாமே வந்து ஒரே Google நம்ம எல்லாமே என்ன பண்றோம்? Googleல தானே போறோம். Googleல தான் போய் தேடுறோம். நம்ப Google எல்லாமே கனெக்ஷன் வந்து YTக்கு தான். நம்ப அவன்கிட்டயே போய் நான் இங்க திருடிக்கவா? அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி. நான் கொஞ்சம் இது இங்கருந்து திருடிக்கவா? அப்படின்னு கேட்டா, அவன் போட்டு குடுத்துறான். இவங்க வந்து இங்க இருந்து போட்டுருக்காங்கன்னு எடுத்து குடுத்துடுறான். ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து மானிடைஸ் மட்டுமே குறிக்கோளா ஓடிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா என்னுடைய 2 சேனல் மானிடைஸ். பட் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் தெரியுங்களா? ஏன்னா ஆஃப்டர் தட் ஓட முடியாது. அந்த $100ன்றது பெரிய விஷயம். ஒரு லைவ் 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் எடுத்தாலும் $0.01 கூட வரல. அப்ப எதுக்கு அது? உங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்லல. புரிஞ்சுக்கிறவங்க புத்திசாலி. நான் இனிமேலுக்கு வந்து பஞ்சுகிட்ட கூட சொல்ல மாட்டேன். உங்க இஷ்டம். சரிங்களா? அம்மா, ஆ, அக்காம்மா, அ. ஒரே ஒரு கட நிமிஷம் கட இருங்க. கட சொல்ட்டேன்டா. அ. இருங்க. எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. யாரும் மெசேஜ் பண்ணீங்க. 4 பேர் தான் வாட்ச் பண்ணி யாரும் மெசேஜ் இத பத்தி நான் பண்ணிக்க மாட்டாங்க. பாருங்க வச்சுக்கலாம். சோ, இந்த வார்த்தைய வந்து ஓகேங்களா? நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓ! பா நாத்தனா வர போறியா? என்னடா? ஆமா. நான் சொல்றேன். எனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். கேட்க மாட்டேன்றான். அவன் என்ன சொல்றான்? அவர் ஃபேமிலின்னு சொல்றான். அவர் ஃபேமிலி தான் சொல்லு. இ இ இ ச ச ச ச எப்படி சொல்றது? ம், எக்கச்சக்கமா குடுத்திருக்கான் ஸ்பேனர் அவன். சொன்னேன், ம். "டேய் பின்னால அவன பாதிக்கும், பின்னால பாதிக்கும்ன்ட்டு." அவன் பிச்சிரணும் கேட்கல. அவன. பஞ்சுவ அவன் கேட்க பிச்சிரணும் மாட்டேன்றான். நாதன். ஆமா, தீர்மா நான் சொல்றேன் அவன் கேட்க மாட்டேன்றான். ஏன் கேட்க மாட்றான்? ஃபேமிலி பெருசாக்குறான்றான். அவனுக்கே ம். வந்து ஒரு ஆஃப். நாளைக்கு 2 நாள் 50 வந்துச்சு. ஆனா 500 ரீச் பண்றதுக்கு 10 நாள் ஆச்சு. தவிக்கிறான். 486 நின்னுக்கு தவிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. வராது. வராது. குடுத்தான், ஆமா. திஸ் இஸ் குடுத்தான். ஆனா திருப்பி வரல. திருப்பி எதுவுமே வரல. சொன்னேன் அந்த பையனுக்கு, "வேணாடா, டேய் அண்ணா வேணாடா." அவன் கேட்டானா? கேட்க மாட்டான். கேட்டா, "எங்க ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி. தம்ஸ் அப் வேண்டாம், லைக் வேணாம், ஷேர் வேணான்றான்." நான் சொல்றேன், "லைக் போடுங்க, ம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க." கேட்கறானா? என் பேச்ச அவன் கேட்க மாட்டான். நான் தான் கெட்டவன். கண்ணாடி போட்டவன்லாம் கெட்டவன். ஓகேங்களா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? கண்ணாடி நல்லா போட்டவன் கரெக்ட்டா சொன்ன. புரிஞ்சுகிட்டியா? எனக்கு வந்து மெசேஜஸ் தெரியல. என்ன மெசேஜஸ் சாரி. சாரிப்பா எல்லாரும் சாரி. நாங்க மெசேஜஸ படிக்கல. பேசுங்க அக்கா. இன்னும் சொல்லுங்க. யாரு தெரியலையே? ஷாஷாம்மா ஹாய் சொல்றாங்க. நம்ப சாய். வாங்க சாய். சாய் குட்டிமாவா? ஓகே. சாய் இரு சொல்றாங்க ஷாஷா. ஷாஷா உம் ஷாஷா உனக்காகவும் நானு அவங்க நம்ப பாசித்துக்காக தான்டா மேல வந்தேன். புரிஞ்சுக்குங்க. நீங்கலாம் நல்லா லைவ கொண்டு போறீங்க. ஷாஷா இருக்கட்டும், சாய் இருக்கட்டும் லைவ கொண்டு போறீங்க. கொஞ்சம் நல்லா கொண்டு போங்க. குட் நைட் அம்மா சொல்றாங்க. குட் நைட் யாருக்கு சொல்றாங்க தெரியல. மங்கை உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் தான் வரும். இங்கிலீஷ் வராது இல்லைங்களா? நல்ல வேளை நீங்க கேட்டுக்கிட்டீங்களா? எது பண்ணாலும் அவன் வந்து என்ன சொல்றான்னா, மானிடைஸ்ன்னு நீங்க 4000 ஹவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் 8 மந்த்ஸ்க்கு மேலேயே ட்ரை பண்ணி கொண்டு வந்தேன் 4000. ஆனா நம்ம அங்க போன பிறகு தான் ஃபேஸ் காட்டாமயும் நான் வந்து வெறும் அந்த இது மட்டும் தான் காமிச்சிருந்தேன். என்னுடைய லானு, ஃபோ அ இது பூ, ஸ்க்ரீனு இந்த மாரி தான் காமிச்சிருந்தேன். அவன் என்ன சொல்றான், இது உங்களுடைய வாய்ஸ்ன்னு நீங்க தானே நாங்க எப்படி ஏன்னா எங்களுக்கு மானிடைஸ் போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்குறாங்க. அப்ப எடுக்கும்போது நீங்க என்ன இல்லையே இதுலன்றான். நீங்க யார்ட்ட போய் நம்ம சொல்றது இத? புரியுதா? படிங்க தீர்மா, படிங்க. நீங்க படிங்க. இன்னைக்கு அவன் வரமாட்டான் இதுக்கப்புறம் நீங்க படிங்க. ம். இல்ல அதுதான் சொல்றேன். அப்படி சொல்றாங்க. அதனால நம்ப தான் அப்படிங்கிறத அவன் என்ன சொல்றான், உங்க ஃபேஸு, உங்க வாய்ஸு இருக்கணும். உங்களுடைய கேமரால ஓனா நீங்க எடுக்கிறத ஒரு இதுல எடிட் பண்ணி வீடியோவா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும் போடுங்கன்றானாம். அப்படி இல்லன்னா அது ரீயூஸு. இப்ப நான் எப்படி நிரூபிக்க முடியும்? ஒண்ணுல கூட ஃபேஸ் இல்ல. கொஞ்சம் தான் அந்த லாஸ்ட் நேரத்துல தான் அந்த ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு போட்டேன். அந்த ஸ்கார்ஃப்லயும் நான் ஃபேஸ் கவர் பண்ணியிருக்கேன்ல. கண்ணு மட்டும் தானே தெரியுது. பேசுங்க, இதுதான் பேசுங்க. பிரச்சனடாமா. இல்ல இதுதான் பிரச்சனை. எனக்கு அப்புறமா கூட யாராவது